வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சென்னையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அத்தோ இருக்குல்ல, அதுல போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அத்தோ வடை அல்லது அத்தோ தட்டை அப்படின்னு சொல்லலாம். பர்மா ஸ்டைல்ல ஒரு தட்டை ரெசிபி. நிறைய கடலைப்பருப்பு போட்டு நல்ல கிறிஸ்பியா செய்வாங்க. இதை வந்துட்டு அத்தோல வாழைத்தண்டு சூப்ல அதுல எல்லாம் நீங்க போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்லாம சும்மாவே கூட நீங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது அப்படின்னு நம்ம க்ரஷ் பண்ணி காட்டுற பாருங்க. இங்க பாருங்க, செம்ம கிறிஸ்பியா இருக்கும் இது. சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த கிறிஸ்பியான அத்தோ தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்துட்டு நல்லா தண்ணியில ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு இதுல சேர்த்திக்கலாம் மிக்சியில. இதை நம்ம அரைச்சிக்க போறோம். இது கூட ஒரு 3 பல் பூண்டு போடுறேன். சின்ன சைஸா இருக்குது அதனால 3 போடுறேன். நீங்க பெருசா இருந்தா 1 இல்லைன்னா 2 போட்டீங்கன்னா போதும். ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்ப இதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு இதை ஒரு கரகரப்பான பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சிருக்கேன். இப்ப இந்த அரைச்ச இந்த கடலைப்பருப்பு இதை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இது கூட நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 கப் அரிசி மாவை இதுல சேர்த்திடலாம். இது வந்துட்டு நார்மல் அரிசி மாவு தான், நம்ம கடையில வாங்குற அரிசி மாவு. நீங்க சும்மா அரைச்சு வச்சிருப்பீங்களா, நம்ம இதுக்காக கிறிஸ்பியா பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம மீதி வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி மிக்சிலேயே தண்ணி விட்டு நான் கலந்து வச்சிருக்கிறேன். 1 கப் அளவு இருக்கும் இந்த தண்ணி. இப்போ இந்த தண்ணி இதுல விட்டுடலாம். இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணியா கரைச்சிட்டு போறோம். இதை நல்லா கட்டி இல்லாம கொஞ்சம் தண்ணியான ஒரு பேட்டரா நம்ம இதை கரைச்சிக்க போறோம். இப்போ இது மாதிரி ஒரு தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம இதை கரைச்சி வச்சிடணும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கடலைப்பருப்பு அரிசி மாவு போட்டு இதை நல்லா கையில கலந்து விட்டு நல்லா அந்த கடலைப்பருப்போட சேர்த்து ஒரு கரண்டி எடுத்து இந்த எண்ணெயில நம்ம விட போறோம். இது நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும். வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து திருப்பி போடலாம். இப்போ கீழ் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம இதை வந்துட்டு திருப்பி போடலாம். பாருங்க, லேசா ப்ரௌன் கலர் வந்துருக்கு. ரெண்டு சைடும் இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஊத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வடைச்சட்டி ஃபுல்லா ஊத்துற மாதிரி ஊத்தி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடச்சு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மாதிரி நல்லா எண்ணெய் அடங்கி நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வெளியில எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிடுங்க. இது நம்ம தண்ணியா ஊத்துறதுனால கொஞ்சம் எண்ணெய் இழுக்கதான் செய்யும். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல வச்சுக்கலாம், இந்த எண்ணெயெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்காக. நம்மளோட பர்மா வடை அல்லது அத்தோ தட்டை இப்ப ரெடி ஆயிடுச்சு. அத்தோ செய்யும் போது இதை வந்துட்டு மேல கிரஷ் பண்ணி போடுவாங்க. அப்புறம் அத்தோ கூட ஒரு வாழைத்தண்டு சூப் கொடுப்பாங்கல்ல, அந்த சூப்லையும் கூட இதை வந்துட்டு கிரஷ் பண்ணி போட்டு செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை நீங்க அப்படிதான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க சாப்பிடலாம். எப்படி நம்மளோட தட்டை சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இதுவும் செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.